மற்றொரு காணொலியூடாக மீண்டும் சந்திக்கணும். தற்போதைய ஆட்சியாளர்கள் மீது தொடர்ச்சியாக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற சூழ்நிலையில மற்றொரு குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ச தரப்பு சொல்லியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்திலும் நீதி கட்டமைப்பும் போலீஸ் திணைக்களமும் அரசியல் மயமாக்குவதற்கான நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்காவுடைய பொதுஜன பிரபுட கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. மிக முக்கியமாக இந்த கிருஷ்ண நிறுவனத்துடைய ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது. அங்க போனதுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்து பேசி இருக்கின்ற நேரத்தில் ஊடகங்களுக்கு சொன்ன விஷயம், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சட்டத்துறையும் நீதித்துறையும் சுயாதீனமாக செயற்படும், அது தங்களுடைய அரசாங்கத்தில் நடக்கும் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் முழுமையாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அரசியல் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் தன் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழக்குகளுக்காகத்தான் தான் நீதிமன்றத்துக்கு அடிக்கடி முன்னிலையாவதாகவும் தற்போதைய அரசாங்கத்திலும் நிறுவப்பட போகிற இந்த நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிலும் தான் முன்னிலையாக நேரிடும் என்பதாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எவ்வாறாக இருந்தாலும் அவர்கள் மீதான வழக்கு என்பது இப்ப வரைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ச்சியான வழக்குகள் என்பது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்ற நாட்களுக்கு முன் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் மீது வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. யோசித ராஜபக்ச மீதான விசாரணையும் இடம்பெற்றது. ஆனால் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய கருத்தில் விசாரணையின் போது சொல்லக்கூடிய விடயம் என்பது பெரும்பாலாக ஒத்துப்போய் கொண்டிருப்பது, அதாவது எங்களுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாதது போல பல விடயங்களில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் தங்கள் மீது சுமத்துகின்ற பழி செய்யக்கூடிய பழி போடுகின்ற அரசியல் பழிவாங்கல் நிகழ்வு என்பது போல பல கருத்துக்களை இப்ப அண்மை நாட்களில் சொல்லி வருகிறார்கள். அதே நேரம் அனுகுமார் திசாநாயகனுடைய தரப்பு இது ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் கிடையாது என்ற சில விளக்கங்களை வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டினுடைய நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பது தயாரிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில ஜனாதிபதிக்கும் நிதி அமைச்சருடைய அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் என்பது இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல ஜனாதிபதியினால் சில ஆலோசனைகள் என்பது வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இதுவரை காலமும் இருந்திருக்கின்றது போல ஒரு சிலர்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில மட்டும் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இருக்காமல் நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவினருக்கும் அதுல நன்மை அடையக்கூடிய வகையில பலன் கிடைக்கின்ற வகையில வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல திறமையான உற்பத்திகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்பட வைக்கக்கூடிய செயற்பாடுகள் கவனம் செலுத்துவது தொடர்பாகவும் அரசியல் தலையீட்டோடு தேவையான அளவுக்கான அடிப்படை வசதி வாய்ப்புகளை கொடுத்து பொது போக்குவரத்துடைய சேவையை அதிகரிப்பு தொடர்வதாகவும், அதே நேரத்துல இந்த அரசியலினுடைய உரிமையாளர்கள் அரிசி இருப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்களை ஒழுங்கான முறையில போன்றதுக்கும் அரிசி உரிமையாளர்கள் அரிசி சார்ந்திருக்கின்ற வியாபாரிகள் விற்பனையாளர்களுடைய கடன் தொடர்பாக கவனம் செலுத்துதல் போன்ற மிக முக்கியமான இப்போது இலங்கையில் இருக்கின்ற இந்த அரிசி பிரச்சனை சார்ந்திருக்கின்ற விஷயங்களையும் உள்ளடக்குவது பற்றியும் நகர்ப்புறங்களை மையமாக வைத்தும் இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக இலங்கைக்கான பொருளாதாரத்தை, அதாவது இலங்கைக்கு கொண்டு வருகின்ற பணத்தை அதிகரிக்கலாம், முதலீடுகளை அதிகரிக்கலாம். எனவே அதற்கான யோசனைகள் என்பது முன்வைக்கப்படுகிறது. எவ்வாறு இருந்தாலும் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் வழங்கக்கூடிய நிதி சார்ந்திருக்கின்ற திட்டங்கள் சமமான முறையில போய் சேர வேண்டும். அதே நேரம் ஏற்கனவே அமல்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் அடிப்படை வசதிகளோடு சரியான முறையில மக்களுக்கு போய் சேருகின்றதா என்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற சில ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கின்றார். எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தினுடைய தேவைகளையும் அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், தேவையான உதவிகள் என்பது அவர்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதற்கான அவசியம் இருப்பதாக ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வரவு செலவு திட்டம் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு சமர்ப்பிக்கப்பட போகிறது. இந்த காலப்பகுதிக்குள்ளேயே மிக பணம் சார்ந்திருக்கின்ற நிதியியல் நெருக்கடி என்பது ஏற்படும். இதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல எப்படி சமாளித்து வரவு செலவு திட்டங்களை கையாள போகின்றது என்பது மிக முக்கியம். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சரியான முறையில ஆக்கப்பூர்வமான முறையில கொண்டு வருதா இல்லையா என்பதை அது சமர்ப்பிக்கப்படுகின்ற நாட்கள்ல அறிந்து கொள்ள முடியும். இலங்கையில தொடர்ச்சியாக அனர்த்த நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு பக்கமாக அதிகளவான மழை வீழ்ச்சி காரணமாக வயல் நிலங்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு போன்றிருக்கக்கூடிய இடங்கள்ல மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ள நீர் அவர்களுடைய வீடுகளுக்கு, சாதாரண மக்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து அதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலும் பாதிக்கப்படுகின்ற வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணங்களை, அதி உச்ச நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம்
அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நளின் ஜெயதிலக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இது எதிர்வருகின்ற நாட்களில் இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் இதனை பக்கத்தில் இருக்கின்ற உங்களுடைய மாவட்ட செயலகமோ இல்லாவிட்டால் பிரதேச செயலகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு, சமையலுக்கு தேவையான பொருட்கள், உலர் உணவுப் பொருட்கள், மருத்துவ வசதி சார்ந்திருக்கின்ற விடயங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட போகுது. ஏனென்றால் 14 மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கின்ற 5736 குடும்பங்களைச் சேர்ந்த 18,696க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல 1324 பேர் தற்காலிக முகாம்கள்ல பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை சந்தித்து மீண்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில மீண்டும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில இந்த வெள்ள அனர்த்தம் சார்ந்திருக்கிற நிலைமை உருவாக்கி இன்னும் அதிகமான பொருளாதார சிக்கல்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மழையோடுடனான காலநிலை நிலவுகின்ற நேரத்துல பெரும்பாலான நபர்களுடைய வீட்டினுடைய தளத்தை சில இடங்கள்ல கூரை வரைக்கும் நீர் நின்றிருந்ததையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே ஒரு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களையும் இல்லாமல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்கள்ல இருந்து வீட்டுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே இது பற்றி இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துல யாருக்கும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் பட மாட்டாது என்று பிபில் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்துல தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகிறது. அந்த தருணத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். முக்கியமாக கல்முனையில புதிதாக மதுபான சாலை நிறுவுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த இடத்துல மதுபான சாலை தேவையில்லை என்று எதிர்ப்பை சொல்கின்ற நேரம் அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக மதுபான சாலைகளுக்கான அனுமதியை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதை செய்யவில்லை என்பது போல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலாக தங்களுடைய அரசாங்கம் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு நபர்களுக்கும் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் பட மாட்டாது. இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிகமானவர்களுக்கு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் கொடுத்திருக்கிறார். அது கன்சார்ட்ல குறிப்பிடப்பட்டு ஆவணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை உடனடியாக ரத்து செய்வது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் என்பதை தெளிவுபடுத்தியதோடு இனி வருகின்ற காலப்பகுதியில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் ஆட்சிக்கு வருகின்ற காலப்பகுதியில் மற்றொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் கூறிய விடயம் இந்த பிரச்சனைக்குரிய, அதாவது இந்த யாருக்கெல்லாம் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதோ அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்துவோம் என்று சவால் விட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது பற்றி அவ்வளவு பெரிதாக பேசவில்லை. ஒரு சில இடங்களில் அதற்கான பதில்களை சொல்லிக்கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்திக்கிட்டோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.